நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரியே ₹2லேருந்து ₹1000 போன 3 மந்த்ஸ்ல 90% ரிட்டர்ன் கொடுத்துருக்க ஒரு ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கலா சூப்பரான ஸ்டாக் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட ஆனுவல் ரெவென்யூ growth எப்படி இருக்கு, என்னென்ன ப்ராடக்ட்லாம் இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க, எந்தெந்த கம்பெனிலாம் இவங்களோட கிளையண்டா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல ரொம்ப ஷார்ட்டா நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்துட்டு இவங்க மேனுஃபேக்சர் பண்ணதா தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நமக்கு ரொம்ப தெரிஞ்ச எல்லா கம்பெனியோட சர்க்யூட் போர்ட்ஸும் பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸும் இன்ஜெக்ஷன் மோல்டிங் காம்பனன்ட்ஸும் மேனுஃபேக்சர் பண்ற ஒரே கம்பெனி இந்த கம்பெனி தான். நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க பெரிய பெரிய கம்பெனியோட பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் அண்ட் சர்க்யூட் போர்ட்ஸ் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி இந்த கம்பெனி தான். பில்டப் பண்றானே தவிர இந்த ஸ்டாக் நம்ம சொல்லவே மாட்டானே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேட்குது. பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்றது தான் இந்த கம்பெனியோட நேம். 2015ல 263 crores இருந்த ஆனுவல் ரெவென்யூ இப்போ 1000 crores மேலே போயிட்டு இருக்கு. லேட்டஸ்டாக கூட குவார்டர்லி 2 ரிசல்ட் வந்திருக்கு. லாஸ்ட் இயர் செப்டம்பர், அதாவது 2023யோட ஆனுவல் ரெவென்யூ பார்த்தீங்க அப்படின்னா Q2 ரிசல்ட்டில் 463 crores-ன்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம், அதாவது செப்டம்பர் 2024 லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹை போயிட்டுருக்கு. அதோட ரெவென்யூ growth எவ்வளோ அப்படின்னா 675 crores. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனியோட ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த சில பேரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ஸ்டாக் வந்துட்டு ஆல் டைம் ஹைல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. எப்பெல்லாம் மார்க்கெட் ஃபால் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த ஸ்டாக் உங்களுக்கு லோ ப்ரைஸில் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்கு. நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக்கை டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ஒன்ஸ் அகேன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வாங்கலாமா வாங்க வேணாமான்றதை நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேறு எதுவும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன்.